வராமல் விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்காரவேலரை வந்து உடல்நிலை காரணமாக பிணையில் வந்து விடுவிக்கப்படுறாங்க. இந்த வழக்கில் ஹச்சி ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு நீதிபதி தான் விசாரணைக்கு வராரு. இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சவுல் சவுராங்கிற வழக்கு நடந்திருக்கும். அதில் வந்து 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை அளித்தவர் இவர். இதில் கான்பூர் சிறை வழக்கில் முசாஃபர் அகமது, சௌகத் உஸ்மேனி, நளினி குப்தா, எஸ்ஏ டாங்கே ஆகியோர் 4 பேருக்கும் கடுங்காவல் தண்டனை வந்து விதிக்கப்படுது. இப்போ இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அரசு தரப்புலேருந்தே வழக்கறிஞர்கள் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்களின் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற ஒன்றை வந்து கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் மாநில மொழிகளில் வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மொழி பத்திரிகைகளும் வெளியீடு செய்யணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டுகளின் மாநாடுன்னு சொல்லிட்டு 1925 பம்பாயில் நடக்குது. இதில் வந்து கலந்துக்கிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா சிங்காரவேலர். இவருடைய தலைமையில் தான் இந்த மாநாடு நடக்குது. இவர் வந்து முதலாக கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து பம்பாயில் நிறுவுறாரு. சிங்காரவேலர் பற்றி இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருக்கிறத பார்ப்போம். சிங்காரவேலர் 1860 பிப்ரவரி 11 அப்போ மெட்ராஸில் பிறக்கிறாரு. இவர் வந்து இளமை காலத்தில் ஒரு புத்த மதத்தை தழுவினதுக்கப்புறம் இவர் வந்து காங்கிரஸில் இணைகிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து புரட்சி பாதையில் வந்து பயணிக்கிறாருன்னே சொல்லலாம். திருவி கல்யாண சுலபத்தோட இணைஞ்சு பல தொழிற்சங்கங்களை வந்து இவர் வந்து கொண்டு வர்றாரு. 1923 அப்போ மே மாதம் முதல் நாள் முதன்முறையாக நாட்டில் மே தினத்தை வந்து கொண்டாடியவர் இவர் தான்.